புதுச்சேரி அருகே உள்ள பாகூரில் நீர்வழி பாதைகளில் தடை ஏற்பட்டதால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. மகாராஜ பாண்டி, நீரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? விவசாயிகள் என்ன சொல்றாங்க? விவரங்கள். நிச்சயமாக புதுச்சேரி மாநிலத்தில் 38,000 ஹெக்டேருக்கும் அதிகமாக இருந்த வேளாண் நிலங்களின் பரப்பளவு படிப்படியாக குறைந்துள்ளது. தற்போது 15,000 ஹெக்டேருக்கு குறைவாக தான் உள்ளது. புதுச்சேரியின் நெல் களஞ்சியமான பாகூர் பகுதியில் 5,000 ஹெக்டேருக்கு அதிகமான பரப்பளவில் நெல் உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மாநிலத்தில் மொத்த நெல் உற்பத்தியில் பாகூருக்கு முக்கிய பங்கு உண்டு. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையால் பாகூர் பகுதியில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறது. மழைக்கு முன்பாக வடிகால் வாய்க்கால் தூர்வாராததால் தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்த பிரச்சனைக்கு விழுப்புரம் நாகப்பட்டினம் புறவழிச்சாலையே முக்கிய காரணம் என்று விவசாயிகள் குற்றச்சாட்டுகின்றனர். விழுப்புரத்திலிருந்து மங்கலம், செம்மியபாளையம், போர்க்காடு, கேலியமேடு, பாகூர், சோரியாங்குப்பம், வயல்வெளி வழியாக நாகப்பட்டினம் செல்லும் புறவழி சாலையால் பல இடங்களில் வடிகால் வாய்க்கால்களும் இயற்கையான நீர் பாதைகளும் தடைபட்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் போது இருபுறமும் உள்ள வயல்களில் மழைநீர் வெளியேற வழியின்றி தேங்கி நிற்கிறது. இது குறித்து விவசாயிகள் நம்மிடம் கூறும்போது, வெள்ள நீரோட்டம் என்பது மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி இருக்கும். புறவழி சாலை பணியின் போது நீர் வழித்தடங்கள் ஆங்காங்கே தடைப்பட்டதால் மேற்கு பகுதியில் வயல்களில் தேங்கும் மழை நீர் வடியாததால் சிக்கல் நீடிக்கிறது. இதனால் பாகூர் பகுதியில் பல ஆயிரம் ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டிருக்கிறது. புறவழி சாலையில் இருபுறமும் சிறிய அளவிலான வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. இது சாலையில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றும் வகையில் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தை வெளியேற்றும் வகையில் இல்லை. எனவே வயல்களில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றும் வகையில் பெரிய அளவில் வடிகால் அமைத்தால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.